இல்லைங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ கனி கொடுக்குற மரமா நாங்கள் மாறணும். ஸோ அந்த ஒரு மெசேஜை வந்துட்டு டெய்லி நமக்கு இந்த மரங்க தான் சொல்லுது. கடவுள் வாக்கு சொல்லு, இட் அட்டர் ஸ்பீச். ராத்து கோ டெல் மம்மி ஸ்டேட் அம்மா night after night, day after day, it's uttering speech. You know the nature. So even the stars, night after night, day after day, பேசுதுங்க. நட்சத்திரமும் பேசலாம். ஸோ தேவன் படித்த இந்த எல்லா காரியமும் வந்துட்டு தினமும் பேசிட்டு இருக்குங்க. அது என்னன்னா அது கேட்கறதுக்கு நமக்கு தெரியல. ஸோ தினமும் நம்ம மரத்தை பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கனி கொடுக்குற மரமா நாங்கள் மாறணும். இல்லைங்களா? இப்போ நம்ம கனி கொடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? மரத்தை போல அந்த வெளிச்சத்தை எப்பொழுதும் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தண்ணி எடுத்து தானாவே ஊற்றிக்கிறது இல்லை மரம். இல்லைங்களா? அது பண்ணுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வந்துட்டு தினமும் ஒரே இடத்துல நின்று சூரியனுடைய வெளிச்சம் மாத்திரம் தான் அதுக்கு வந்துட்டு பண்ணுற ஒரு வேலை. நான் சூரியனுடைய வெளிச்சத்தை வந்துட்டு நான் அப்சார்ப் பண்ணணும். ஸோ அந்த சூரியனுடைய வெளிச்சம் எதை குறிக்குதுங்க? தேவனுடைய வார்த்தை. இல்லைங்களா? பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்கு. ஆனாலும் நம்ம வந்துட்டு அது சரியா புரிஞ்சுக்கிறது. சூரியனுடைய வெளிச்சம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை எதை குறிக்குது. ஸோ அந்த ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? Your word is a lamp unto my feet. உங்களுடைய வார்த்தை என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை. ஸோ அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வந்துட்டு நம்ம எந்த வழியில போகணுன்றதை வந்துட்டு காமிக்குதுங்களா. வெளிச்சம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஓ இப்படி போகணும், இப்படி போகக்கூடாது, இங்கே கால் வைக்கணும், இங்கே கால் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வெளிச்சம் இல்லைன்னா, நீங்கள் வெளிச்சத்தில் இல்லைன்னா எங்கே போகணும், எப்படி நடக்கணும், எங்கே நடக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளிச்சம் இல்லைனா கண்ணு தெரியுங்களா? ஸோ அதே போல் நம்ம அந்த மரத்தை போல் ஒவ்வொரு நாளும் அந்த சூரிய வெளிச்சத்தை வந்துட்டு நம்ம அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் பர்பஸ். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி காலிங்கு. சிலருக்கு வந்துட்டு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சில பேருக்கு வேற எதுலையோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஆனால் நம்ம அப்படி சொல்கிற மாதிரி இல்லைங்க. இது எப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய உணவு வந்துட்டு தேவனுடைய வார்த்தை இல்லை, எனக்கு ஆவிக்குரிய உணவில் எனக்கு ஆர்வம் இல்லைன்னா எப்படின்னா அப்படி நம்ம சொல்கிறதுக்கு அது வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. அப்படி உங்களுக்கு நீட் குட் ஹெல்த், நீங்கள் மருந்து சாப்பிட்டு தான். சில பேர் மெடிசன் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய உடம்பு சரியாகணும்னா அந்த அந்த கசப்பான அந்த அந்த ஒரு மருந்தை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். கஷ்டமான அந்த ஊசியை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி கர்த்தர் தேவனுடைய வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸே இல்லை. நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை. சாக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இடமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டிப்பாக தியானிச்சே ஆகணும். அப்போ தான் அவங்களால கனி கொடுக்க முடியாது. ஸோ நான் தலைமுடி எக்ஸாம் நான் எப்போதும் சொல்லுவேன் இல்லைங்களா, உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ உங்களுடைய தலைமுடி என்ன ஞாபகப்படுத்துதுமா, கண்டிப்பாக வந்துட்டு வெள்ளையாயிடும். என்னை போல நீ வெள்ளையாக மாறணும். தேவன் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை இருட்டுதான், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு வெள்ளையாக மாறும். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உன்னுடைய தலைமுடி மாறுதில்ல, அது போல. ஸோ கர்த்தர் வந்துட்டு அவருக்கு தெரியும் ஒரு கல்லை எப்படி ஒடிக்கணுன்றது கர்த்தருக்கு தெரியும். நம்ம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தேவன் நம்மளை ஒடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை இல்லைங்களா? There is no need for us to wait till the Lord breaks you. சில பேர் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடவுள் டைமில் நான் மாறிடுவேன். கடவுள் டைம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கடவுள் டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்களாவே கொஞ்சம் உஷாராக ஒரு என்னது நல்ல
நல்ல ஒரு ஞானத்தோட இன்னைக்கே நீங்க வந்து அதை குறித்து ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா நமக்கு நல்லது. only if the Lord breaks me I will change. அப்படி இருக்கக்கூடாது. ஜேம்ஸ் சொல்றாரு, இப்போ அந்த குதிரைக்கு வந்துட்டு அந்த வாய்ப்புல என்ன போடணும்னா அந்த பிட் அப்படின்னுவாங்க. அந்த பிட்டு போட்டாக்கத்தான் it will be able to control the whole body, move the whole body. You don't have to be like that. இல்லைங்களா? You don't have to wait for the Lord to put that bit into your mouth and move your whole body. ஸோ அதுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு முடிவு வச்சுட்டு, இல்லைப்பா நீங்கள் வந்துட்டு என்ன பிஃபோர் யூ குட் ஸ்ட்ரைக் மீ நான் வந்துட்டு மனம் திரும்பிடுறேன் அப்படின்ட்டு நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ டே ஆஃப்டர் டே, நைட் ஆஃப்டர் நைட், த ஸ்டார்ஸ் utter speech. Day after day, night after night, the stars utters speech. இப்போ நம்ம ரெவலேஷனில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ரெவலேஷனில் நம்ம படித்தோம்னா அந்த ஒரு 7 ராஜாக்கள் இருப்பாங்க. அந்த 7 ராஜாக்களில் வந்துட்டு தேவதூதர் சொல்வார், 5 விழுந்தாச்சு, 1 இருக்கு, இன்னொன்று வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த தேவதூதர் வந்துட்டு யோவான்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 7 தலை 7 ராஜ்யம், அந்த 7 ராஜ்யத்துல 5 விழுந்தாச்சு, 1 இருக்கு, இன்னொன்று வரப்போகுது அப்படின்னு அந்த தேவதூதர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 5 விழுந்தாச்சுன்னா அது எந்த ராஜ்யம்? நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. பூமி, இந்த உலகத்துடைய பிசாசுடைய ராஜ்யங்கள், உலகக்குரிய ராஜ்யங்கள், தேவனுடைய ராஜ்யம் இல்லாமல். ரெவலேஷன்ல 7 தலை உள்ள அந்த ஒரு மிருகம், 13வது சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா, the 7-headed beast, 7 தலை உள்ள ஒரு மிருகம் இருக்கும் 13வது அதிகாரத்தில். ஸோ அந்த ஒரு ரகசியத்தை வந்துட்டு யார்கிட்ட சொல்லுவாங்க? ஜான் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, 5 விழுந்தாச்சு, 1 இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜ்யம் அது கூட வந்துட்டு உலகக்குரிய ராஜ்யம் தான். இப்போ இருக்கிற ராஜ்யம் கூட உலகக்குரிய ராஜ்யம் தான். அந்த டைம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் இருந்த காலத்துல அந்த தேவதூதர் ஜான்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ எது அது நம்ம பார்த்தா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சுல, ஈஜிப்ட் விழுந்தாச்சு, அசிரியா விழுந்தாச்சு, பாபிலோன் விழுந்தாச்சு, பர்ஷியா விழுந்தாச்சு, 5வதா கிரீஸோ விழுந்தாச்சு, 6வதா இருக்கிறது எது? ரோம். ரோம் காலத்துல தான் ஏசப்பா வந்தாங்க. 6வது ராஜ்யம், ரோமன் எம்பையர். ஸோ அது தேவதூதர் என்ன சொல்றாருன்னா, 5 ராஜ்யம் விழுந்தாச்சு ஆச்சுங்களா, 1 இருக்கு, 6வது, 7வது வரப்போகுதுன்னு. இப்போ எல்லா ராஜ்யத்துக்கும் வந்துட்டுங்க ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. நம்ம தானியேல் புத்தகத்தை நம்ம படிச்சோம்னா 4 மிருகங்கள் இருக்கும் இல்லைங்களா, 4 மிருகங்கள் இருக்கும். அதே போல இப்போ புதிய ஏற்பாடுல கூட 4 மிருகங்கள் இருக்கும். ஆனா மிருகங்கள்னு சொல்ல மாட்டாங்க. புதிய ஏற்பாடுல வந்துட்டு 4 குதிரைகள் வரும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்களோன்னு தெரியல. யார் கேட்டிருப்பீங்க? 4 குதிரைகள், குதிரை மேல வந்துட்டு 4 horsemen of the apocalypse. Revelation chapter 6ல பழைய ஏற்பாடுல 4 மிருகங்கள் வரும். புதிய ஏற்பாடுல என்ன வருதுங்க? 4 குதிரை வரும். the horsemen கலர் கலரா வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 4 மிருகங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிருகம் எது மாதிரி இருந்தது? லயன். செகண்ட் மிருகம் எது மாதிரி இருந்தது? தானியேல் புத்தகத்துல பேர். அப்புறமா 3வது மிருகம் லெப்பர்ட் போல இருந்தது. 4வது மிருகத்துக்கு வந்துட்டு அடையாளம் கொடுக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு மிருகம்னு சொல்லிடுவாங்க தேவதூதர். அதே போல இப்போ இந்த அந்த 4வது மிருகம் தானியேல்ல சொல்லப்பட்டது. 4வது மிருகம் ரொம்ப வித்தியாசமான ஒரு மிருகம். எது? ரோமன் கிங்டம்.
அப்ப ரோமன் கிங்டமுடைய நம்பர் என்ன? 4. 6. ஆமா 6. அதுல 6 இதுல 4. தானியலுக்கு வந்துட்டு, ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ்ல நம்ம லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, நாலாவது நாள்ல தேவன் என்ன சிருஷ்டித்தாரு? Genesisல what did the Lord make on the 4th day? See, basics we don't know. Sun and the moon. Sun, moon and sun, moon and the stars. சரிங்களா? நாலாவது நாள் தேவன் எதை சிருஷ்டிச்சாருன்னா சீட் பேரிங் பிளான்ஸ், அதுக்கப்புறம் சீட் பேரிங் பிளான்ஸ் அப்போ யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங் சீசன். நாலாவது நாள் வந்துட்டு சீட் பேரிங் பிளான்ஸ், சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் இல்லைங்களா? அந்த சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸை ஃபர்ஸ்ட் டேலேயே செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? முதலாவது நாளில் என்ன செஞ்சாருங்க? ஒளியை செஞ்சாரு. ஒளி செஞ்ச நாள்லயே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. ஏன்னா அவரே வெளிச்சமா இருக்குது. ஓகே, வேற ஏதாவது காரணம்? முதல் நாளையே செஞ்சிருக்கலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது எல்லாத்தையும் வந்துட்டு தேவன் முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கின நாள்லயே இந்த சூரியனையும் படிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் முதல் நாள்ல படிக்கல? ஏன்னா தண்ணி நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடில இருந்தே இருக்கு. தேவனுடைய ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாருன்னு ஜலம் ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா? இப்போ வெளிச்சமும் இருக்கு. மரம் இருந்துச்சுனாக்கா ஆல்ரெடி அதுக்கு வெளிச்சமும் இருக்கு. ஒரு 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 மிஸ்டீரியஸ் லைட். அது எப்படி லைட்டு அந்த டைம்ல இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ வரப்போற நாட்கள்ல பைபிள் சொல்லுது சூரியன் சந்திரன்லாம் இருக்காது, தேவனே ஒளியா இருப்பார். He himself shall be the light. அப்போ நம்ம வர காலத்துல வந்துட்டு சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அதெல்லாம் இருக்காது. Lord himself shall be the light. So we don't know இல்லைங்களா? ஸோ முதல் நாள் தேவன் ஏன் சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை படிக்கலன்னா, நாலாவது நாள் தேவனை தேர்ந்தெடுத்து அந்த நாளை எதுக்கு படிச்சாருன்னா அது ஒரு சைனா இருக்கணும். சைனு தமிழ்ல சொல்லுங்க, ஒரு அடையாளமா இருக்கிறதுனாலதான். நீங்க அந்த ஜெனிசிஸ் சாப்டர் 1ல போயிட்டு எதுக்கு பச்சாரம் கூட கொடுத்துட்டு இருக்கோம். சாப்டர் 9ல இருக்கும். சாப்டர் 1 9 verse 9 படிங்க யாராவது. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளை பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க
வானமும் உண்டாக கடவதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஸோ முதலாவது தேவன் நாங்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு காலம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், ஒரு காலம், அதுக்கப்புறம் வந்துட்டு வருஷம், நேரம், அதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துட்டு அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு வந்து தேவன் இதெல்லாம் படிக்கிறாரு இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல ஜெனிசிஸ்லேயும் சொல்லிடுறாரோ ஒரு அடையாளமாக இருக்கும்படி. ஸோ 4th சீசனில் வந்துட்டு நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்? வெளிச்சம் வரும், சூரியன் தோன்றும் காலம். அதே போல் ஜான் 5ல் என்னன்னு சொல்கிறாருனோ, ஜான் 5ல் don't you say 4 more months and then comes harvest. Don't you say, Jesus சொல்வாரு, don't you say 4 more months and then comes harvest. Open your eyes and see that the harvest is already come. அப்படின்னு தேவன் சொல்வாரு. ஸோ 4வது காலத்தில் வந்துட்டு நம்ம யாரை எதிர்பார்க்கணும்? ஏசப்பாவுடைய வருகை எதிர்பார்க்கணும். அதுதான் அங்கே ஜெனிசிஸில் 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை வந்துட்டு தேவன் படைச்சாங்க. ஸோ 4வது காலம்னா நம்ம ஏசப்பாவை எதிர்பார்க்கிற ஒரு காலம். ஸோ தானியேலுடைய கால்குலேஷன் பிரகாரம் ரோமன் கிங்டம், ரோம் ராஜ்யம் வந்துட்டு 4வதா வர ஒரு ராஜ்யம். ஆனால் நீங்கள் ஜெனிசிஸ்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 6வது ராஜ்யம் ஆச்சுங்களா. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா சில விஷயம் நமக்கு சரியாக புரியாது. ஸோ இப்போ ஜானு கூட வந்துட்டு 4 ஹார்ஸ்மென் தராங்க. ஏன்னா அகேன் இட்ஸ் த 4th சீசன், 4வது ஒரு காரம் மறுபடியும் வரப்போகுதுங்க இல்லைங்களா. அப்போ அந்த 4வதா வர அந்த ஒரு ராஜ்யம் எதுவாக இருக்கும்? இப்போ வந்துட்டு தானியல் காலத்துலேருந்து 4வதா வர ராஜ்யம் வந்துட்டு 6வது ராஜ்யம். ஜானுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்துல 4வதா வர ராஜ்யம் வந்துட்டு 9வது ராஜ்யம். எவ்வளவு? 9 கிங்டம். இப்போ அந்த 9 கிங்டம்ஸ்ல எத்தனை கிங்டம் விழுந்துச்சு அதுவும் நமக்கு தெரியும். ஸோ ஜான் டைம்லேயே 5 விழுந்தாச்சு. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 5 ராஜ்யம் விழுந்தாச்சு, போயாச்சுட்டு தேவதூதர் சொல்லியாச்சு. இப்போ ரோமா போயாச்சு, 6வது கிங்டமும் போயாச்சுங்க. 7வது கிங்டம் எது? 7வது ராஜ்யம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லேண்ட் கிங்டம் which is from close to India, மங்கோலியாலேருந்து வந்த ஒரு ஆள், அவர் பேர் வந்துட்டு கெங்கிஸ் கான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் காங்கரர் who conquered all the way from southern China to Middle East. எல்லாத்தையும் வந்துட்டு land, he conquered everything. And according to the history, one of the largest land kingdom empire is Genghis Khan's kingdom. அது Mongolian kingdom. அது எப்போ வந்ததுங்க? 100 years before. இல்ல, அது வந்துட்டு 12th century வந்தது. அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 years கேப் இருக்கும். அந்த 1000 years கேப் கூட ரெவலேஷனில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 1000 வருஷம் வந்துட்டு எந்த ராஜ்யமும் வராதுங்க. அதுக்கப்புறமா வந்த ராஜ்யம் தான் கெங்கிஸ் கான், 12th century ரீசெண்ட் டைம்ஸ் தான் ஆச்சுங்களா. ஸோ அதுவும் அந்த ராஜ்யம் ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படின்னு ரெவலேஷனில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ரெவலேஷன்ல அந்த ராஜ்யத்தை குறித்து ஒரே ஒரு விஷயம் சொல்லாது, என்னன்னா இட் வில் பி ஃபார் ஒன்லி அ ஷார்ட் டைம். அப்போ நம்ம கெங்கிஸ் கானுடைய கிங்டம் பார்த்தோம்னா எவ்வளோ நாள் அந்த ராஜ்யம் வந்ததுன்னு, நம்ம ராஜ்யம் அந்த பூமியில இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு 100 years அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ரோமன் கிங்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் மெனி சென்ச்சுரிஸ் இருந்துக்குதுங்க. மெனி பர்ஷியன் கிங்டம்ஸ் எல்லாம் couple of centuries.
ஆனா கெங்கிஸ் கான் ப்ராஃபஸியில சொன்னது போல ஒரே ஒரே ஒரு 1 செஞ்சுரி தான். 1 செஞ்சுரி இருந்து அது அப்படியே அழிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டைம் எல்லாம் கெங்கிஸ் கான் சொன்னா நிறைய பேர் தெரியாது கூட. ஆனா ரோம் சொன்னா தெரியும். ரோமன் எம்பையர் அவங்களுக்கு தெரியும். இஜிப்சியன் கிங்டம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் மேசிவ் கிங்டம் இஜிப்சியன் கிங்டம்னா இப்போ கூட தெரியுதுங்க. ஆனா கெங்கிஸ் கான் கிங்டம்னா நிறைய பேர் தெரியாது. ஏன்னா அவங்க இருந்த நாட்கள் பூமியில வந்து ரொம்ப குறைவு. சரிங்களா? இப்போ ரெவலேஷன்ல ப்ராஃபஸில என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹார்ஸ்மேன் will be sitting on a white horse. இது யார் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மொதல் ஹார்ஸ்மேன் வந்துட்டு ஒரு குதிரை, வெள்ளை குதிரை மேல உட்காந்துட்டு இருப்பாரு. தலையில ஒரு கிரீடம் போட்டிருப்பாரு, கையில ஒரு போ வச்சிருப்பாரு. இது எந்த ராஜ்யம்? ரெண்டாவது ராஜ்யம் வந்துட்டு செகப்பு கலர் குதிரையில வச்சு உட்காந்துட்டு இருப்பாரு, கையில வந்துட்டு ஒரு பெரிய ஒரு sword வச்சிருப்பாரு. He will be holding a huge sword in his hand. It will be given to him to take peace away from the earth. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So let's focus on these two horses. இந்த வெள்ளை குதிரை மேல ஒரு கிரீடத்தோட கையில ஒரு போவோட உட்கார்ந்துட்டு இருக்கிற ராஜ்யம் எது? எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப சும்மா ஒரு கெஸ்ல சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் 4 ராஜ்யம், 4 குதிரை. சரிங்களா? ஸோ ஒன்று வெள்ளை, ஒன்று சிகப்பு, ஒன்று கருப்பு, ஒன்று பேல் கிரீன். பேல் கிரீன்னாக்கா லைட் கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது நீங்கள் 6வது சாப்டர் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா அது படிச்சு பாருங்க. ஆனால் இப்போ வெறும் நம்ம இந்த 2 குதிரை 2 ராஜ்யத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். 3வது 4வது வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். முதலாவது குதிரை வந்துட்டு வெள்ளை குதிரை. The person sitting on it wore a crown. He had received a crown and he was holding a bow in his hand. And he went forth conquering and to conquer. Second horseman sat on a red horse. He was holding a sword in his hand. And yeah, it was given to him to take peace away from the earth. So first kudure yaarnu neenga nenikirenga? கிங்டம் கா கிங்டம் தான் குறிக்குது. ஓகே, வெள்ளை குதிரை. ஓகே, வேற ஏதாவது? அதனால வேற ஏதாவது? ஜீசஸ் ஆல்ரெடி டோல்ட் ப்ராஃபிட். வேற ஏதாவது கெஸ்ஸுங்க? ஆனால் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ரிசல்ட் எது வரும்னா பிசாஸ் தான் வரும். அந்த வெள்ளை குதிரை கிரீட வச்சுட்டு கையில போ வச்சுட்டு வருது யாருனாக்கா ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுங்க. டு லுக் லைக் ஜீசஸ். இயேசுவை போல he comes in disguise to conquer and to conquering. பட் அது யாருனாக்கா 100% without any doubts it is definitely Jesus, and church is his kingdom. அது எப்போ வந்ததுங்க? ஆல்ரெடி ரோமன் கிங்டம் டைம்ல வந்தார் இல்லைங்களா? That's when the kingdom of heaven, and Jesus சொல்வார் இல்லைங்களா, for the kingdom of heaven is already here. அப்படின்னு ஏசப்பா வந்துட்டு புதிய ஏற்பாடுல அப்பப்போ சொல்வாரு, for the kingdom of God is already here அப்படின்ட்டு ஏசப்பா நிறைய முறை புதிய ஏற்பாடுல சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த முதல் குதிரை வெள்ளை குதிரை மேல உட்காந்துட்டு white represents strength and purity. எப்படி நம்ம ஆன்டி கிரைஸ்ட்லாம் நினைக்கிறது தப்பு. ஏன்னா மறுபடியும் சாப்டர் 19ல வெள்ளை குதிரையோட we shall be wearing the crown and we shall be called the king of kings ன்னு வருவாருங்க. obviously that is Jesus. 19ல அது மறுபடியும் அந்த குதிரை வருதுங்க. ஆச்சுங்களா? ஸோ சாப்டர் 6ல வர குதிரை வந்துட்டு வெள்ளை குதிரை. வெள்ளை எதை குறிக்குதுங்க? அது நம்ம அந்த கலரு, அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அந்த க்ரௌனு, அந்த போ, அப்போ அந்த 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 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை, என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க? டு காங்கர், காங்கரிங் அண்ட் டு காங்கர் இல்லைங்களா?
நீங்கள் அதெல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், அந்த கிரீடத்துக்கு என்ன அர்த்தம். பிகாஸ் கிரீட எதை குறிக்கிறீங்களோ ராஜாவை குறிக்கிறது. இஸ் அ கிங் இல்லைங்களா? பிகாஸ் he was taken up to the throne of God because he conquered death. அதுக்கப்புறம் he was holding a bow. Why a bow? Why is he carrying a bow? அப்படி நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படி யோசிச்சு. அப்புறம் ஹார்ஸ் கூட சம்பந்தமே இல்லை. ஹார்ஸ் இஸ் a war. It's a war யூஸ் பண்ற ஒரு பொருள். போருக்கு யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் குதிரை. ஸோ இப்போ போர் நடந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மெல்லாம் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகள், சோல்ஜர்ஸ். ஸோ ஏன் போனா, பிகாஸ் we are his arrows இல்லைங்களா? அந்த ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? Children are an heritage unto the Lord, arrow in the hands of a warrior. புரியுதுங்களா இல்லைங்களா? So we are the arrows, which is why Jesus is holding the bow, and we are the weapon against the Satan's kingdom today. அதே போல people in the world are a weapon against the kingdom of God. So how are they attacking us? Through their evil videos, evil posts, evil language, evil lifestyle. They're trying to attack the kingdom of God. How are we attacking them? By living for God, obeying God. இல்லைங்களா? ஸோ you need to understand அந்த ஒரு போர். ஸோ இந்த வெள்ளை குதிரையில் வர்றது எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் 100% ஜீசஸ் தான். சரிங்களா? ஸோ ரெண்டாவது குதிரை. ஸோ ஃபர்ஸ்ட் குதிரை வந்துட்டு ஜீசஸ். செகண்ட் குதிரை ரெட் ஹார்ஸ். நான் வச்சுக்கோங்க, சிகப்பு கலர் குதிரை. கையில் என்ன வச்சுட்டு இருந்தாங்க? ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க, சோட் இல்லைங்களா? கையில் ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சுட்டு இருக்காரு. சிகப்பு கலர் குதிரை மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் it has been given to him to take peace. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்துரும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அது எந்த குதிரை? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராஜ்யம்லாம் ஏற்கனவே கண்ணால பார்த்த ஒரு ராஜ்யம், பார்க்கக்கூடிய ஒரு, இப்போ ஏசப்பாடைய ராஜ்யம் பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யம் இல்லைங்களா? ஸோ இப்போ ரோமன் கிங்டம் ஒரு இட்ஸ் a physical actual kingdom. ஸோ இந்த ரெண்டாவது குதிரை கூட இட்ஸ் an actual kingdom. அது எந்த கிங்டம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் இஸ்ரேல் மக்கள். It's red. And he's holding a huge sword, sitting on a red horse. இல்ல, ஆஸ்திரேலியாவா? நம்ம இப்படிதான் யோசிக்குவோங்க. ஆனா அந்த ரெண்டாவது குதிரை யாருன்னா, முன்னாடி நம்ம பேசின கெங்கிஸ்கான், அவருடைய ராஜ்யம் தான். 7th kingdom. அங்கன்னு கனெக்ட் பண்ணா இப்போ 7th kingdom, நம்ம 7th kingdom, first kingdom Jesus kingdom வந்துச்சு, இருக்குது, conquering and still he conquered and still conquering and going. First kingdom Jesus then இன்னும் it's still running. Second kingdom கெங்கிஸ் கான் வந்து போயாச்சு ஆச்சுங்களா? இப்போ 8வது இப்போ ஓடிட்டு இருக்கு, 9வது வரப்போகுது. ஆனா இப்போ இந்த 8வது இப்போ நீங்க 8வது வந்துட்டு it's a horse, ரெட் ஹார்ஸ். நீங்க ஜோபு கிட்ட தேவன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். அது என்னன்னு சொல்லுவாருன்னா, நட்சத்திரத்தை குறித்து தேவன் ஒன்று சொல்லுவார். அது என்னன்னு சொல்லுவார்னா, can you bind the sweet fragrance of ladies? நாலு translation சொல்லுவாரு. ஒன்று வந்துட்டு இட்ஸ் a tiny microscopic translation. செகண்ட் வந்துட்டு ஒராயன்,
எப்படின்னா ஒரு ஹண்டரு கையில் ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சுருக்காரு, 4 நட்சத்திரம் 4 வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு சின்ன ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு ஒரு கான்ஸ்டலேஷன். அந்த கான்ஸ்டலேஷன் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி தெரியும். அந்த கான்ஸ்டலேஷன் பேர் பிளேடிஸ். ரெண்டாவது வர கான்ஸ்டலேஷன் வந்துட்டு ஒராயன். ஒராயன் எதுனா இஸ் அ ஹண்டர் வித் அ சோல். மூணாவது வர கான்ஸ்டலேஷன் பற்றி தேவன் வந்துட்டு மேசராத்னு சொல்லுவார். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா இட்ஸ் அ வேயிங் பேலன்ஸ். என்னதுங்க எடை போடுற அந்த வேயிங் பேலன்ஸ். கண்ணு கட்டிருக்குமா? இல்லை, வேயிங் பேலன்ஸ் ஒண்டி தான். நாலாவது வந்துட்டு பேர் கான்ஸ்டலேஷன். அது தேவன் எப்படி சொல்வார்னா, கேன் யூ பைண்ட் த ஸ்வீட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளேடிஸ். அது ஒரு வார்த்தையும் வந்துட்டு இட்ஸ் அ பசில். ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன சொல்வார்னா, கேன் யூ லூசன் த பெல்ட் ஆஃப் ஒராயன் சொல்வார். And the third one he said, can you bring Maseroth in a season? எடை. நாலாவது வந்துட்டு can you guide the bear and his sons அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிங்டம்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங்டம் எது வருதுன்னா ஈஜிப்ட் வருது இல்லைங்களா. பட் இட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஆடம். அப்புறமா செகண்டாக வந்த கிங்டம் வந்துட்டு அசிரியா, ஹண்டர், இஸ் ஜஸ்ட் லைக் இங்கிலீஷ் தான், ரொம்ப சிமிலாரிட்டிஸ். இப்போ மூணாவதாக வந்துட்டு மேசராத், அது வந்துட்டு பாபிலான் ஆச்சுங்களா. நாலாவதாக வந்துட்டு பர்ஷியா. இப்போ நாலாவதாக வந்தால் பர்ஷியாவுக்கு வந்துட்டு என்ன மிருகம்? பேர். இப்போ ஜோபு கிட்ட கூட தேவன் சொல்லும் போது நாலாவது கான்ஸ்டலேஷன் எது இல்லைங்களா. இப்போ மூணாவதா வந்தது எது ஜோபு கிட்ட சொல்லுது? கான்ஸ்டலேஷன் எடை. இப்போ எடைக்கும் பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ தேவன் வந்துட்டு நாலாவது கிங்டம் வேறு, மூணாவது கிங்டம் வந்துட்டு தானியல் கிட்ட வந்துட்டு பர்ஷியாவுக்கு வந்துட்டு பேர்னு சொல்லிடுறாரு, பாபிலோனுக்கு என்னன்றாரு லயன்ன்றாரு. ஆனால் எடைக்கும் பாபிலோனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? எடை மீன்ஸ் weighing balance, weighing scale. If you want to weigh your things, if you go to the shop, they'll put one thing, no, they'll put weight bundles, they'll keep to weigh things. So இந்த எடைக்கும் பாபிலோன் கிங்டம்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் வேதத்தில்? ரொம்பவே சம்மந்தம் இருக்குங்க. ஏன்னா பாபிலோனில் கடைசியாக தேவன் கொடுக்குற ஒரு ப்ராபஸியில் பாபிலோன் அந்த பெல்ஷாசருக்கு கொடுக்குற ஒரு ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கன்னா, பெல்ஷாசர் என்ன பண்ணுவார், இஸ்ராயலில் வந்துட்டு அந்த கோயிலில் யூஸ் பண்ணுற அந்த கோல்டன் வெசல்ஸ் இருக்குங்களா, அந்த வேர் தே டேக் த வைன், அந்த கோல்டன் வெசல்லாம் வந்துட்டு இந்த பெல்ஷாசர் என்ன பண்ணுவார், he will ask them to bring those vessel. இவங்க பார்ட்டியில் வந்து அந்த வெசலில் வைன் குடிப்பாங்க. And then they will be praising their other gods. பெல்ஷாசர் என்ன பண்ணிடுவாரு, இந்த பாபிலோனியன் கிங்டம்ல இருக்கிற இந்த ராஜா என்ன பண்ணிடுவாருன்னா, இந்த கோயிலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தேவனுடைய அந்த பொருள் வச்சு இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. வைன் ஊற்றி அதில் குடிச்சிட்டு அவங்களுடைய கடவுள், the god of silver, the god of gold, the god of wood and stone, அந்த கடவுளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்குன்னா, ஒரு கை மாதிரி வந்து ஒரு வால்ல இது உங்களுக்கு தெரியுங்களா, வெறும் ஒரு கை வரும், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு கை ஒன்று வந்துட்டு வாலில் வந்துட்டு எழுதும். அது இந்த லாங்குவேஜ்னு தெரியாது, அந்த யாராலும் படிக்க முடியாது. ஸோ ராஜா அதை பார்த்துட்டு, பெல்ஷாசர் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துருவாங்களாம், முகம்லாம் மாறிடுமா.
அந்த 5வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா புக் ஆஃப் டேனியல் 5வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அந்த கையை பார்த்து தானியல் வந்து முகலாம் மாறிடுச்சான். சரி, அவர் பயத்தில் என்ன சொல்வார், இந்த மெஜிஷியன் எல்லாரும் கூப்பிடுவாங்க, அவன் வந்து இது படிச்சுட்டு இது எனக்கு விளக்கத்தை கொடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் கூட வைப்பார். எல்லாரும் வந்துட்டு அதை படிச்சுட்டு அது விளக்கம் வந்துட்டு தெரியல சொல்கிறாங்க. இப்போ ராஜாக்கு என்ன ஆகும், ராஜா இன்னும் ஸோ ஹிஸ் ஹேண்ட் ஸ்டார்டட் ஷேக்கிங் திங்ஸ். பைபிளில் என்ன கொடுத்துருக்குன்னா, his hand started shaking, his knees started shaking, trembling, because nobody was able to read what this mysterious hand wrote on the wall. தானியல் கூட தெரியும். ஆனா டேனியலை பத்தி ஒரு வந்துட்டு தெரியல மோஸ்ட்லி. ஸோ யாருமே இதை வந்துட்டு விளக்கம் கொடுக்கலன்னுட்ட பிறகு இந்த ராஜாக்கு வந்துட்டு ரொம்ப பயம் வந்துடும். அப்போ ஒரு ராணி வந்து சொல்லும், ஏன் நீங்கள் பயப்பட்டுருந்தோம், உங்கள் அப்பா இருந்த காலத்தில் தானியல்னு ஒரு ஆள் இருந்தார், who has the spirit of God living in him and who has the wisdom that is like God, who's in our kingdom. Call him, whose name is Belteshazzar, who's now called Daniel. அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவார் அப்படின்னு தான் ராஜா சொல்ல, போய் கூப்பிடுவாங்கன்ட்டு. அப்போது தானியல் வருவார். தானியலுடைய ஸ்டோரி ரொம்ப ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. ஸோ தானியல் வந்த உடனே அவர் ராஜா சொல்வார், ஓ நீ தானே அது, எங்கள் அப்பா வந்துட்டு இஸ்ரவேல்லேருந்து ஒரு ஸ்லேவாக கூட்டின்னு வந்த ஒரு ஆள் நீ தானே அது, வா நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா I will clothe you with a purple robe and I'll put golden jewel around you. உன் கழுத்து நிறைய என்ன பண்ணுவேன், தங்க சங்கிலியால போட்டுடுவேன். So you have to tell me the meaning behind this writing on the wall. அதுக்கு தானியல் சொல்வாரு, உன்னுடைய பர்பிள் ரோப் எடுக்க வேணாம், உன்னுடைய கோல்டு வேற யாருக்காவது கொடுத்துடணும், ஆனாலும் உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னுட்டு. then you will tell, உங்க அப்பா இருந்த காலத்துல வந்துட்டு they saw the power of God, how the Lord humbled him and how the Lord taught him that there is no God like Jehovah. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ என்ன பண்ணிட்டு தேவனுடைய நாமத்தை வந்துட்டு நீ தூஷிச்சு, தேவனுடைய நாமத்தை நீ தூஷிச்சு மற்ற கடவுளை நீ வந்துட்டு பிரேஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வாரு. ஸோ தேர்ஃபோர் இந்த சவுத்தில் எழுதியிருக்குது, what is written on the wall, man, you know that Daniel time, what was written on the wall, what's the name? அது நீங்கள் படிச்சிங்கன்னா, அது பைபிள் படிச்சிங்கன்னா மெனே மெனே தெக்கல் உபார்சன், 4 வார்த்தை. மறுபடியும் பாருங்க, எவ்வளோ வார்த்தை, 4 வார்த்தை. ஜோபுக்கு சொன்ன நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம், 4 நட்சத்திரம். அதே போல் தானியலுக்கு விஷன் வந்தது 4 மிருகங்கள். நெபுகட்நேசருக்கு வந்த ஸ்டாச்சுக்கு எத்தனை டிவிஷன், 4. அதே போல் புதிய ஏற்பாடில் 4 குதிரைகள், எல்லாமே கனெக்டட். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு புத்தகம் பைபிளில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரிட்டன் பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் த புக் ஆஃப் ஜோப் இஸ் கனெக்டட் டு எவ்ரிதிங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் த வேர்ல்ட் டுடே. ஸோ அதுக்கு விளக்கத்தை வந்து தானியல் தருவார். மெனே மெனே தெக்கல் உபார்சன், மெனே மெனே தெக்கல். ஸோ மெனே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, for the Lord has numbered your days, for the Lord has numbered your kingdom and he has finished it. அது நம்ம படிச்சிடலாங்களா, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். தானியல் 5 25 படிக்கணும். 25 படிக்கணும். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உபார்சீன் என்பது.
இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே உருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பறிக்கப்பட்டு மெதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். நானும் ஒரு வாடி இங்கிலீஷில் படிக்கிறேன். And this is the writing that was written, Mene Mene Tekel Upharsin. This is the interpretation of the thing. This is the interpretation of the thing. Mene, God hath numbered thy kingdom and finished it. Tekel, thou art weighed in the balance and art found wanting. Perez, thy kingdom is divided and given to the Medes and Persians. Medes and Persians. இதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ இப்போ ஜோபு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? வெயிட்டிங்னு இருக்கு. வெயிட்னு இருக்குல்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனே மெனே நம்பர்டு ரெண்டு வாட்டி சொல்கிறாரு. எனக்கு என்ன அர்த்தமோ, கிங்டம் ஈஜிப்சியன் கிங்டம் போயிருக்கு, நம்பர்ட். செகண்ட் கிங்டம் எதுங்க? அசிரியா, நம்பர்ட். மூணாவது கிங்டம் எதுங்க? பாபிலோன். பாபிலோன் என்னன்னு சொல்றாருங்க? டெக்கேல். டெக்கேலுக்கு நீங்கள் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வார்த்தை எல்லாமே மெனே மெனே டெக்கேல் உபார்சன் வந்துட்டு ஹீப்ரூவில் வந்துட்டு ரொம்ப சிமிலர் வேர்டு தான் இருக்குமா. அதுக்கு மீனிங் கூட வாட் டேனியல் இஸ் டெல்லிங் இஸ் வெரி சிமிலர். ஆக்சுவலி டேனியல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேனியல் வந்துட்டு இதை பார்த்த உடனே வந்துட்டு அவர் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது ஹீப்ரூ மாதிரியே இருக்குங்க ஆல்மோஸ்ட். நீங்கள் ஹீப்ரூ பைபிள், இங்கிலீஷ் பைபிள், ஹீப்ரூ பைபிள், அப்புறம் அவர் டேனியல் சொல்கிறதும், அப்புறமா அந்த அந்த வாலில் எழுதியிருக்கிற ரைட்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனேக்கு வந்துட்டு ஹீப்ரூவில் வந்துட்டு மெனேக்கு வந்துட்டு நம்பர்ஸ் தான் இருக்கும். டெக்கேலுக்கு வந்துட்டு வெயிங் பேலன்ஸ்ன்னு ஹீப்ரூவில். ஸோ டேனியல் அதை பார்த்த உடனே அவருக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சுட்டு இருக்கும் தேவன் என்ன சொல்கிறார். ஆமாம், கூகுளில் நீங்கள் இன்டர்லினியர்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷ், ஹீப்ரூ டிரான்ஸ்லிட்ரேஷன் மூணும் இருக்கும். ஸோ நீங்கள் அது மீனிங் அப்படியே பார்க்கலாம். நான் எப்போதும் அப்படி தான் படிப்பேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இன்டர்லினியர். ஸோ இந்த இடத்துல டெக்கல் மூணாவது ஒரு வார்த்தை, டெக்கல் மூணாவது ஒரு வார்த்தை வந்துட்டு எதை குறிக்குதுமா? பாபிலோன். வெயிங் பேலன்ஸை குறிக்குது இல்லைங்களா? ஸோ ஜோபுக்கு மூணாவது சொன்ன விஷயம் இது மேசராத். நீங்கள் ஹீப்ரூல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஹீப்ரூல வந்துட்டு மேசான் இருக்காங்க. மேசானன். It's a very similar word to Mazarah, and it also means the why are you asking me? Why are you distracting me? It's okay, Priya. For everyone in Brazil. ஆச்சுங்களா? ஸோ மூணாவதா வந்த ஒரு விஷயம் தானியேலுடைய ப்ராபசியோ வெயிங் பேலன்ஸ் வருது. அதே போல ஜோபுக்கு சொன்ன அந்த நட்சத்திரத்துல கூட என்ன வருதுங்க? அதே வெயிங் பேலன்ஸ் தான் வருதுங்க. நாலாவது வந்த ராஜ்யம் பர்ஷியா அண்ட் மீடியா. அது எதை குறிக்குதுங்க? பேர்ஸை குறிக்குது. தானியேல்ல கூட ரெவலேஷன்ல கூட என்னன்னு சொல்றாருங்க? பேர்ன்னு தான் சொல்றாரு. ஜோபுக்கு கொடுத்த ரெவலேஷன்ல கூட என்னன்றாருங்க? பேர் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன் தான் சொல்றாரு. இல்லைங்களா?
ஸோ இப்போ ரெண்டாவது சொல்ற விஷயம் என்ன ஜோப்ல? ரெண்டாவது சொன்ன நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னா, a man with a sword. இல்லைங்களா? a man with a sword. அப்புறம் the first star வந்துட்டு the Pleiades, which is like a tiny cross. ஸோ அது நீங்க தியானிச்சீங்கன்னா ரொம்ப அர்த்தம் இருக்குங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க அப்படின்னா. இப்போ நம்ம ரெவலேஷன் 6 படிக்கலாம். இது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை வந்துட்டு so immense, there is so much of magnitude. அது என்னன்னா, ஒரு தேவனுடைய, அதுவும் எஸ்பெஷலி தேவனே பேசின ஒரு வார்த்தைகள், தேவனே பேசின ஒரு வார்த்தை. அப்படியே ஜோபு கூட இந்த வால்ல எழுதின ஒரு காரியம் வந்து தேவனே வந்துட்டு போய் எழுது அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் சரிங்களா. அது அது அதுக்குள்ள எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுன்னா, ரொம்ப அர்த்தங்கள் நீங்க தேடினாக்கா நிறைய உங்களுக்கு வரும். ஸோ படிங்க ஆண்டி. 1லேருந்தே படிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி வந்தவர் வில்லை பிடித்திருந்தார். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் கூறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு கையில என்ன பிடித்திருந்தார்? அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கிலுள்ளவர்களையும் கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி போதும். So English நான் சொல்றேன் because the kids don't understand. So the first horse we saw, right? And what was he carrying? He was carrying a bow. What was he wearing? Second horseman, what was he having? Pattayam, a sword, right?
and the power was given to him to take peace from the earth, and that men may kill each other. So, third horseman, what was he holding in his hand? He was sitting on a black horse. Huh? Correct. He was holding a weighing balance. Third horseman என்ன வச்சிருந்தாங்க கையில? தராசு வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பாபிலோன்ல இருக்க ப்ராபஸில கூட நம்ம மூணாவது வார்த்தை தெக்கேல் எதை குறிக்கிறோம்? தராசு குறிக்குது. அதே போல யோபுக்கு சொன்ன அந்த அந்த தீர்க்க தரிசனத்துல கூட அந்த மூணாவது நட்சத்திரம் எதை குறிக்கிறதுமா? தராசு தான் குறிக்குது. அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்ன நீங்க பாத்தீங்கன்னா லிப்ரான்னு இருக்கும். இட்ஸ் a weighing balance. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஆல் கனெக்டட். அப்போ நீங்கள் பைபிள் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப்டர் நைட் நட்சத்திரம் என்ன பண்ணுதுங்களா? இட்ஸ் அட்டரிங் ஸ்பீச். நைட் ஆஃப்டர் இட்ஸ் அட்டரிங் ஸ்பீச். ஸோ there's so much that we need to learn from the word of God. அது என்னன்னா the magnitude of the word of God, the immensity of the word of God. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ கனமா இருக்குதுன்னா நீங்க அதை வந்துட்டு நீங்க தேடி அதை ஆராய்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம சில சமயம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தை ஜோபு கிட்ட அவர் ஓகே நான் இந்த நட்சத்திரத்தை படிச்சும் போது நீ இருந்தியா அப்படின்னு சும்மா கேட்கிறாரேன்னு நம்ம நினைக்கலாமோ. ஆனா நீங்க அதை தேடி பார்த்தீங்கன்னா அது வெறும் தேவன் வந்துட்டு சும்மா அப்படி சொல்லிட்டு இல்லாமோ அந்த 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 இடத்துல வந்து தேவன் ரகசியங்களை வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இன்னொரு வசனம் படிக்கலாம். ஜெரமாயா 33:3. Jeremiah 33:3. ரொம்ப ஈஸி verse to remember. இங்கிலீஷ்ல படிங்க ஃபர்ஸ்ட். Call to me and I will answer you and will tell you great and hidden things that you have not known. தமிழ்ல படிங்க போதும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி நீ கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்? உனக்கு எட்டாததை நீ அறியாததை நான் உனக்கு காண்பிப்பேன். இல்லைங்களா? ஸோ தேவன் வந்துட்டு நம்ம கூட பேசணும் என்றார். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேவன் கிட்ட பேசுறோம். இப்போ நம்ம தேவன் கிட்ட நம்ம கேட்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அப்போ உங்களுக்கு வர ஒவ்வொரு வெளிப்பாடும் என்ன ஆகாது? தேவன் பேசுகிற வெளிப்பாடு தான். அப்போ உங்கள்கிட்ட எந்த வெளிப்பாடுமே வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்கன்னா தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டு இல்லை. சில டைம் நானும் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு ஏதோ வெளிப்பாடு ஏதோ வரலன்னா நான் கொஞ்சம் பேஜாராயிடும். அதே டைம் நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பேன், நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா தேவன் என்கிட்ட கோச்சிங் இருக்காரா, ஒருவேளை ஏன் என்கிட்ட பேச மாட்டாரு, இது புதுசாக எனக்கு ஏதோ வெளிப்பாடு தர மாட்டாருன்ட்டு நான் ஆராய்ந்து பார்ப்பேன். You have to examine yourself and see why is the Lord not talking to you? Have I spoken something that upset my Lord and he's not talking to me? இல்லைங்களா? So he said, call unto me and I will reveal great things to you, things that you do not know, mysteries that you do not know. Call unto me. ஸோ அப்போ நான் சில டைம் என்ன பண்ணுவேன்னா தேவன் கிட்ட பேசினா கூட நான் பொறுமையாக இருப்பேன். பரவாயில்ல, தேவன் பேசுவார், அவர் எப்போ பேசுவாரோ அப்போ பேசிட்டோம், அது கூட நான் தேடிட்டே இருப்போம், நான் விடவே மாட்டேன். அப்போ என்ன ஆகுங்க, நான் தப்பு செஞ்சிருந்தா கூட தேவன் வந்துட்டு என்னை மன்னிச்சுட்டு சரி தேடுறானே, அவர் கொடுத்த ஒரு வசனம் என்ன, நீ தேடு நான் கண்டிப்பாக தருவேன். இல்லைங்களா? அவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் என்னன்னா யூ சீக் யூ வில் ரிசீவ். ஸோ அதனால் எனக்கு வெளிப்பாடு வரலன்னா கூட நான் வந்து விட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். தேவன் மனம் தருவார், தேவன் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வெளிப்பாடு தருவாருன்னு நான் மறுபடியும் அறிவிப்பாங்க. ஸோ தேவன் வந்துட்டு தினமும் பேசிட்டு இருக்காருங்க, பேசணும்னு விரும்புகிறாரு.
நீங்கள் அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வந்துட்டு என்ன ஆகுனாக்கா தேவன் கண்டிப்பாக பேசுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ விஷயம் தெரியும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் நாலாவது நாளில் வந்துட்டு நம்ம சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படித்தாங்க. ஸோ இப்போ 5வது நாள் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். 5வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன படித்தாரு? இது இல்லை இல்லை வாட்டர்ல மிருகங்கள், ஜல ஜீவன்கள், பேர்ட்ஸ், அப்புறம் பறவைகள், வானத்தில் பறக்கிற பறவைகள், ஜல ராசி ஜீவன்கள், ஜல ஜீவன் அப்புறம் பறவைகளை தேவன் படிக்கிறாரு இல்லைங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல ஜீவன்னா நீரில் வர்ற இந்த அனிமல். ஸோ இந்த பழைய ஏற்பாடு பிடிக்கும். அப்புறமா ஆகாயத்தில் பறக்கிற இந்த பறவைகள், அதுவும் தண்ணியில தான் இருக்கு. ஆனா ஸ்பிரிட் வாட்டர், ஆவி. இப்போ வந்துட்டு ஏர்ல என்ன இருக்கு? ஆவி தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷ்ல என்னன்றோம், வேப்பர்ன்றோம். அதுவும் தண்ணி தான் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் சர்ச். 5வது நாள் என்ன பண்ணாருங்க? சிம்பாலிக்கலா நம்ம அங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் வந்து செப்பரேட் பண்ணி அது ரெண்டுத்தையும் உண்டாக்குறாரு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த அர்த்தங்கள் எல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தியானிக்கும் போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஸோ இப்போ இந்த 6வது அதிகாரத்தில் வந்துட்டு 5 அப்பம் இருக்கும் இல்லைங்களா? அதே போல 5000 பேர் வந்துட்டு அங்க உட்கார சொல்லுவாங்க. எவ்வளவு பேரு? 5000 பேரை வந்துட்டு உட்கார சொல்லுவாரு. 5 அப்பம். தேவன் சொல்லுவாரு, நான் நம்ம சாப்பாடு எடுத்துன்னு வரதுனால தான் ஏசப்பா அப்படி சொல்றாரோ அப்படின்னு டிசாபிள்ஸ் பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்போ ஜீசஸ் சொல்லுவாரு, அந்த 5 அப்பம் 5000 பேருக்கு நான் சாப்பாடு போட்டேனே, அது கூட உங்களுக்கு புரியலையா? அதுக்கு அர்த்தம் புரியலையா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த 5 அப்பம் வந்துட்டு கண்டிப்பா எதை குறிக்கும்? தேவனுடைய ப்ராமிஸ் குறிக்கும். கவர்னன்ட், ஓல்ட் கவர்னன்ட், நியூ கவர்னன்ட். இப்போ நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மோசஸ் கையில் எடுத்துன்னு வரும்போது எத்தனை டேப்லெட் எடுத்துன்னு வந்தாங்க? 2 டேப்லெட் இருந்ததுங்க. ஒரு டேப்லெட்ல எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ்? 5 இருக்குங்க. ஒரு டேப்லெட்ல 5 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இன்னொரு டேப்லெட்ல என்ன இருக்குங்க? 5 கமாண்ட்மெண்ட்ஸ். அதே போல நீங்க ஜெனிசிஸ் நீங்க படிச்சீங்கன்னா ஏப்ரஹாமுக்கு வந்துட்டு 5 ப்ராமிஸ் கிடைக்கும். 5 ப்ராமிசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்னன்னா, I forgot the order, ஆனா I will bless you, I will give you the land, அதுக்கப்புறம் I will make you the father of nation அப்படின்ட்டு நீங்க படிச்சீங்கன்னா டோட்டலி 5 ப்ராமிஸ் கிடைக்கும். ஸோ 5 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது உங்களுக்கு இப்போ 5 5 10 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இட்ஸ் ரெப்ரசென்டிங் த லா, ரைட்டஸ்னஸ், ஜஸ்டிஸ், அவரோட கைண்ட்னஸ். இல்லை அதுல எல்லாம் வந்துட்டு கரத்தை குடிக்குதானா? பிகாஸ் இல்லை அது அது 10 வந்துட்டு தேவனுடைய கட்டளைகளை குறிக்குது. தேவனுடைய இதை குறிக்குதுங்க, நியாயத்தை குறிக்குது, ஜஸ்டிஸை குறிக்குது. 5 எதை குறிக்குதுன்னா தேவனுடைய கவர்னன்ட்டை குறிக்குது. கவர்னன்ட் கீப்பிங் காட். தமிழ்ல கவர்னன்ட்டுக்கு என்ன சொல்றோமோ உடன்படிக்கை. ஸோ 5 எதை குறிக்குதுன்னா உடன்படிக்கை குறிக்குது. ஸோ அந்த 5000 பேர் வந்துட்டு they're representing a covenant that God has called them to be part of, and He's feeding them 5 bread. Out of the 5, அந்த 5 அப்பத்தினால 5000 பேருக்கு வந்துட்டு தேவன் என்ன தராரு? அவருக்கு வந்துட்டு உணவு தராரு. ஸோ out of these just 5 bread. ஸோ அதே அதிகாரம், இந்த 6வது அதிகாரத்தில் தேவன் இன்னொரு வார்த்தை சொல்லுவாருங்க. யூத மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாரு? I am the living bread that came from heaven. I am the living bread that came from heaven, and if you don't eat me, you have no life. So பழைய ஏற்பாடுல வந்துட்டு அந்த பழைய ஏற்பாடுல வந்துட்டு மோசே கொடுத்த கட்டளைகள்
நீங்கள் மோசே எழுதின புக்கு எத்தனை புக்கு எழுதினாருமா மோசஸ் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல? அல்லானா 5 Pentateuch. All the laws are written in those 5 books. அதே போல புதிய ஏற்பாடுல கூட நீங்க பாத்தீங்கன்னா the whole gospel is mentioned in how many books? 5 books. 4 gospels and 1 acts. ஏன்னா ஆக்ட்ஸ்ல தான் வந்துட்டு it completes the gospel. ஆவியானவர் வந்த காலம் எது? ஆக்ட்ஸ். Again new covenant எத்தனை book completes the gospel? 5 gospels. So new covenant you have the first 5 books which establishes the covenant, and you have the first 5 books given through Moses which establishes the first covenant and second covenant. Easier சொல்லணும்னா the first promise and then the second promise. இது வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா நிதானமா உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு நான் எதை காமிச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கடகடன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தானியல் ப்ராபஸி, அப்புறம் யோபுடைய ப்ராபஸி, ரெவலேஷனில் இருக்கிற ப்ராபஸி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்களாக படித்தாக்கா தான் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் சும்மா கேட்டுக்கலாம். பட் இஃப் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், ரீட் இட் அண்ட் see if what I am telling is right, what I am telling is correct. Only then you will have to believe. So அந்த 5 அப்போ வந்துட்டு புதிய உடன்படிக்கையை படிக்கிறார். and he feeds 5. அப்போ பிலிப் என்னன்னு கேட்பாங்க, 5 அப்பம் பத்துமா? எப்படி பத்தும்? 200 தினாரி காசுக்கு நம்ம பிரெட் வாங்கினா கூட பத்தாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Lord will say bring that 5 bread and 2 fish. அங்கோட பாருங்க 2 மீன் இல்லைங்களா? So he will feed the 5,000. And then let's go to John chapter 6. Our father 31வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, our father did eat manna in the desert, as it is written, he gave them bread from heaven to eat. 6:31. ஸோ நீங்கள் அந்த மொத்த சாப்டர்லேயே வந்துட்டு நம்ம எதை பார்க்குறோம்? பிரெட்டை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இங்கே மெயின் இந்த டாபிக் சாப்டர் 6ல் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெட் தான். ஸோ நீங்கள் டெம்பிளில் கூட நீங்கள் போனீங்கன்னா, ஜூயிஷ் டெம்பிளில் வந்து அந்த தேர் சம்திங் கால்ட் அஸ் ஷோ பிரெட். அங்கே கூட எத்தனை பிரெட் வச்சுருப்பாங்க தெரியுங்களா? 5 பிரெட் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த யூத ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ளே போனால் ஷோ பிரெட் ஒரு டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வனாந்தத்தில் இருக்கும்போது இந்த மன்னாவை சாப்பிட்டாங்கன்னா அதை குறிக்கிறதுக்கு. ஸோ எத்தனை பிரெட்டு வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பிரெட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ தாவீது ராஜா வந்துட்டு அவர் வந்துட்டு அப்சலோமுக்கு பயந்துட்டு ஓடி குகையில் ஒழிஞ்சிட்டு இருப்பாரு இல்லைங்களா? அந்த காலத்தில் வந்துட்டு ப்ரீஸ்ட்டுக்கிட்ட போய் கேட்பாரு, சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதாவது பிரெட் இருக்கா? 5 பிரெட்டு லோஃப் கேட்பாரு. அப்போ அந்த ப்ரீஸ்ட் சொல்லுவார், எந்த பிரெட்டும் இல்லை, வெறும் டெம்பிளில் வைக்கிறதுக்காக பேக் பண்ண அந்த பிரெட்டு அந்த 5 லோஃப் தான் இருக்குது. அதுவே என் குடும்பம் இது கேட்பாரு, மோசஸ் கேட்பாரு. அதுக்கு ப்ரீஸ்ட் சொல்லுவாங்க, அதை எப்படி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பிரெட்டை நான் எழுதி கொடுத்தாரு. ஆனால் தாவீது சொல்வார், who is Absalom? The son of David, no? So ஆனால் தாவீது ராஜா சொல்வார், because I am doing the will of God, தேவனுடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கிறேன். ஸோ அப்படியே சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த பிரெட்டை வந்துட்டு டேவிட் என்ன பண்ணுவாருங்க, வாங்கி சாப்பிடுவாருங்க. அவரும்
David and his followers will eat the bread. அப்போ கூட எத்தனை பிரெட்டுங்க? 5 பிரெட் தான் ஆச்சுங்களா? ஸோ இந்த சாப்டர்ல வந்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா இட்ஸ் டாக்கிங் அபவுட் பிரெட். அண்ட் ஹியர் இஸ்ரவேல் மக்களே கேட்குறாங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க அவங்க மேல நம்பணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மோசஸ் வந்துட்டு வனாந்தரத்துல பிரெட்டு ஆகாயத்துல இருந்து வர வச்சாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் தேவன் வந்துட்டு ஏசப்பா என்ன பண்ணாருங்க, 5 அப்பத்தினால அநேகருக்கு வந்துட்டு 5-6 பேர் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ சில யூதர்கள் வந்துட்டு என்ன நம்பிட்டாங்க, ஓ இது கண்டிப்பா ப்ராஃபிட் தான், ஏன்னா இவர் செஞ்ச அந்த ஒரு மிரக்கல் தான். அது தேவனே வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லிடுவாரு, நீங்க என்னை தேடி வந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க நல்லா சாப்பிட்டீங்கல்ல அந்த. ஸோ இப்போ கூட அவங்களுடைய எண்ணம் என்ன, ஓ இவர் வந்துட்டு எதை வேணாலும் உணவா ஆக்கிட முடியும், ஸோ அதனால நம்ம இவர் போய் ஃபாலோ பண்ணலாம், அதனாலதான் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு ஏசப்பா இந்த இடத்துல என்னன்றாரு, don't toil for food that perishes, but toil for your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு நீ வந்துட்டு கஷ்டப்படு, இந்த அழிந்து போற ஆகாரத்துக்காக நீ வந்து கஷ்டப்படாத. Don't toil for these things, but work hard for the spiritual food. சரிங்களா? ஸோ அந்த வசனம் நம்ம சின்ன வயசுல இருந்து பாட்டுல இருந்து எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், seek ye first the kingdom of God, everything else will follow you. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடு, எல்லாவற்றையும் தேவன் மற்ற எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியாதுங்களா? ஆனாலும் என்ன பண்றாங்க ஜனங்க, they don't seek the kingdom. They only work hard in the world. They work hard for their food. அவங்களுடைய சரீரக்குரிய ஆகாரத்துக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தையை தேடி ஓடுறாங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்னது போல அவங்களுக்கு என்ன வேணும்னா ஷார்ட் கட் தான் வேணும். யாராவது ஒருத்தர் பட்சி அதை வந்து புரிஞ்சு வச்சிருப்பாரு, நம்ம அதை போய் கேட்டு அறிஞ்சிக்கணும், முடிஞ்சு. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை, அதனால என்னால் படிக்க முடியாது. அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ, we are not seeking the kingdom of God. பட் இஃப் யூ சீக், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுற ஒரு மனுஷராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக தேவனுக்காக இல்லை, உங்களுக்காகவே நீங்கள் நேரம் கொடுத்து, நான் தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிக்கணும்னு நீங்கள் அந்த ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கணும் இல்லைங்களா? இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் படிக்க கூட தேவையில்லை, தேவனுடைய வார்த்தை கேட்டாலே போதும். ஏன்னா எல்லாமே இப்போ ஆடியோ ஃபார்மேட்டில் வந்துருச்சு. எல்லாமே இப்போ வந்துட்டு நீங்கள் மொபைலில் ப்ளஸ் பண்ணால் அதுவே வந்துட்டு பேசும், அதுவே வந்துட்டு ஃபுல் பைபிளில் வந்துட்டு உங்களுக்கு படிக்கும். நீங்கள் உட்காந்து கேட்கலாம், ஆனாலும் உங்களால் முடியல ஓகேங்களா? ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்காம விட்டுடுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மக்களை விட தேவன் நம்ம மேல எவ்வளவு கோபமா இருப்பார். ஏன்னா இஸ்ரவேல் காலத்துல வந்துட்டு புக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பிரிண்டர் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு பிரிண்டட் பைபிள்ஸ் இருக்குங்க இல்லைங்களா? ஒரு 1 hourல ஒரு 100 காப்பீஸ் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா யூத காலத்துல, யூத மக்களுடைய தேவ ஏசப்பா காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஹேண்ட் ரிட்டன். நீங்க ஒரு புக்கு, ஒரு பைபிள் வாங்கினா போயிட்டு அவர்கிட்ட ஒரு பைபிள் காப்பி வேணும்னு சொன்னாக்கா நீங்க நெக்ஸ்ட் டே தான் வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் கையால எழுதி, சம்டைம் மேபி ஒரு வாரம் கூட ஆகலாம், கையில எழுதி மொத்த புக்கை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு ரொம்ப விலை வேற, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பைபிள் வந்துட்டு ஏசப்பா காலத்துலலாம் ரொம்ப விலை, நீங்க வாங்கணும்னா ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும், ஏன்னா கையில எல்லாமே கையில எழுதுங்களா. ஆனா இப்ப நம்ம டைம்ல வந்துட்டு புக்கே தேவையில்லை, சும்மா பிளே பண்ணா போதும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். அப்ப யோசித்து பாருங்க, தேவன் எவ்வளோ கோவப்படுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இப்போ நம்ம இந்த காலத்துல வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை தேடணும்னா எவ்வளோ கிறிஸ்தவர்கள் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை தேடாம வந்துட்டு அவங்க பாட்டுன்னு வாழ்ந்துடுறாங்க, ஒரு பிரோஜனமும் இல்லாமல், அவங்களுக்கும் பிரோஜனமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நிச்சயம். பைபிள் என்ன சொல்லுங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நிச்சயம், டெஃபினட், 100%.
there is no escape at all. ஏன்னா உன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை நீ தேடி போகாமல் விட்ட. வெறும் உன்னுடைய சரீரக்குரிய தேவை தேடிதான் நீ போறிய தவிர உன்னுடைய ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக நீ எப்பவாவது நீ பிரயாசப்பட்டிருக்கிறியா அப்படின்னு தேவன் கேட்பாரா மாட்டாருங்களா? கண்டிப்பா கேட்பாருங்க. ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக நம்ம வந்துட்டு பிரயாசம் படணும். இந்த இடத்துல தேவன் சொல்றது என்னன்னா, you have to toil for your spiritual needs. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைக்காக நீ கஷ்டப்படணும், தேடி ஓடணும். அப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ கண்டிப்பா தேடுற அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா அவனுடைய தேவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு கண்டிப்பா மாத்திடுவாரு. If you are seeking the kingdom of God, I can tell you, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு மாறிட்டே வரும். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்ம தேடாம நம்ம வந்துட்டு இருந்துட்டோம்னா, எஸ்பெஷலி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்து, இப்போ நம்ம தெரியாத ஜனங்க வரும், அநேக ஜனங்கள் இருக்காங்க, அவங்க தேவனுடைய வார்த்தை தெரியாது, ஏசப்பா பற்றி தெரியாது. அதனால அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மி. ஆனால் நம்மளுக்கு தேவனுடைய ஏசப்பா யாருன்னு தெரியும், அவருடைய அதை எதை எதிர்பார்க்குறாரு, நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்குறாருன்றது கூட தெரியும். ஆனாலும் நம்ம சேம் மட்டும்தான் அது ரொம்ப இட்ஸ் நாட் அ லைட் திங் இந்த சைட் ஆஃப் காட். சரிங்களா? இட்ஸ் நாட் an ordinary, இட்ஸ் நாட் அ வெரி லைட் திங். இப்போ வந்துட்டு கிராண்ட் ஃபாதர் ஏதோ சைட் அப்படின்னு சொல்லுவாருங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் திங் இன் த சைட் ஆஃப் காட். ஹீப்ரு மக்கள்கிட்டே ஏசப்பா வந்துட்டு ஏன் கோபமா இருக்காருங்க? ஜான் என்னன்னு சொன்னாருங்க? ஜான், who warned you from the wrath of God that is coming upon you? Who warned you from the wrath of God that's coming upon you? Go and show fruits and then come to me, I'll give you baptism. அப்படின்னு நம்ம ஜீசஸ் கூட யூத மக்கள் என்னன்றாருமா, ஒயிட் வாஷ் டூம்ஸ். ஒயிட் வாஷ் டூம்ஸ்னா இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்ச கல்லறை அப்படின்னு கூப்பிடுறாங்க. வெளியில தான் நீ வெள்ளியும் சொல்லியுமா இருக்க, உள்ள வந்து என்ன இருக்கு? அழுக்குத்தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, who gave you this word? Who gave you this bread? It is not Moses who gave it. It is my father, என்னுடைய தகப்பன். He gives you the true bread from heaven, and that is me. இங்க வெளிப்படையாவே தேவன் ஏசப்பா பேசுறாருங்க. ஆனாலும் அவங்களுக்கு புரியுறதில்லை, சுத்தமா புரியுறதில்லை. அவங்களுக்கெல்லாம் தேவையானது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னது? சாப்பாடு போடுறீங்களா, நம்ம உங்களை ஃபாலோ பண்றோம். ஸோ அம்மா verse 39, and this is the Father's will which hath sent me. 39 படிக்கலாமா? All of which he hath given me, I shall lose nothing, but should raise it up again at the last days. அவர் எனக்கு தந்தவைகளிலே ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் எது? என்ன இடத்துல தேவன் பிதா யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாரோ அவங்க ஒருவரும் வந்துட்டு தொலைந்து போகாதபடி நான் பார்க்கிறேன். அதான் தேவனுடைய சித்தம். ஸோ இன்னொரு வசனத்துல என்ன சொல்லுவார்னா, no man can come to me if the Father does not send him to me. அது 44 படிங்க தமிழ்ல. No man can come to me except Father which hath sent me through him. அது என்னன்னா, ஒருவரும் வந்துட்டு என்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழக்காவிட்டான் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ள விட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னிடத்தில் அவன் வரமாட்டான்.
அப்போ யோசித்து பாருங்க, காட் த ஃபாதர் பிதா வந்து நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்து ஏசப்பா கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஏசப்பாவை குறித்து பேசிட்டு இருக்கோம். தேவன் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்காருங்க, தேர்ந்தெடுத்து ஏசப்பா கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஏசப்பாவை பற்றி தெரியும்? No one can come to me if the Father does not snatch him, pull him to me. So இந்த ஒரு வசனம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நிறைய கேள்விங்க வருது. ஆனா இதுதான் உண்மை என்னன்னா, nobody can come to Jesus, Father had not sent him to Jesus. உன்னையும் என்னையும் தேவன் வந்துட்டு இது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அது யாருடைய செயல்? பிதாவுடைய செயல். கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு we should be very thankful that today we know Jesus. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நம்ம ஏசப்பாவை தெரியும்னாக்கவே அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான், ஒரு மிக ஒரு பெரிய ஒரு வாக்கியம். ஆனா யோவான் என்னன்றார், ஜேம்ஸ் என்னன்றார் தெரியுமா? ஜேம்ஸ் என்னன்றாரு, you know God, that's great. You know who God is, that is great. But remember, even Satan knows who God is and it trembles. Okay? Even Satan knows who, பிசாசு கூட தேவன் யாருன்னு தெரியும், and என்ன அது, it trembles. So தேவனை வந்துட்டு இப்ப நீ அறிஞ்சிக்கின, வெரி குட். ஆனா இப்போ நீ நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை போல நடக்கணும். புரியுதுங்களா? விசுவாசத்தில் நடக்கணும். உங்களுடைய செயல்ல வந்துட்டு உங்களுடைய விசுவாசம் தெரியணும். ஸோ ஜேம்ஸ் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய செயலும் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய விசுவாசம் கரெக்டான விசுவாசம். A faith without works is dead works. நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுடைய செயல்ல வந்துட்டு அதை நீங்க காமிக்க மாட்டீங்க. அந்த வசனத்தை படிக்கிறாங்க ஜேம்ஸ் chapter 3. Already 1 minute. ரெண்டு அஞ்சா chapter 2 தான் இருக்கு. chapter 2 verse 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான் இல்லைங்களா? தேவன் ஒருவர் என்று நீ விசுவாசிக்கிற இல்லைங்களா? அது நல்லதுதான். அதுக்கப்புறம் படிங்க ஆண்டி. அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு கூட நம்பி நடுங்குதுங்களா? even they believe and they tremble. அதுக்கப்புறம் படிங்க ஆண்டி. வீணான மனுஷனே,
கிரியைகளில் அல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிவு தெரியாதா அப்படின்னு யோவான் கேட்கிறாங்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம் அறிய வேண்டுமோ அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறாரு. யோவான் கேட்குறாரு, அதை குறித்து நீ தெரிஞ்சுக்கணுமா? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்க. அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருனாக்கா, ஏப்ரஹாமுடைய how was he accepted as a faithful man of God? Through his works. ஒரே மகனை வந்துட்டு பலி கொடுக்கணும்னு தேவன் சொன்னப்ப ஏப்ரஹாம் என்ன பண்ணாருங்க? தயங்காம எடுத்துட்டு போனாரு. விசுவாசம் இருந்ததுனால தானே, விசுவாசம் இருந்ததுனால தான் அவ்வளோ கஷ்டமான விஷயத்த கூட ஏப்ரஹாம் என்ன பண்ணாரு? தேவன் கேட்கிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்கும், நான் பண்றேன் இல்லைங்களா? அந்த விசுவாசம் இருந்ததுனால தான். ஸோ அந்த விசுவாசம் இருந்தலைன்னா ஏப்ரஹாம் வந்துட்டு மோஸ்ட்லி விட்டுருப்பாரு. ஸோ உங்களுடைய கூட விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? செயலில் நம்ம வந்துட்டு நடக்கிறது. நம்ம விசுவாசமா இந்த நாள் தேவன் என்னை பார்த்துப்பார், வரப்போகிற நாட்களில் வந்துட்டு தேவன் என்ன பார்த்துப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எப்போ கர்த்தரை ஏற்றுக்கணும், ஒரு நாளும் ஃப்யூச்சரை குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை, பயந்ததே இல்லை. தேவனை ஏற்றுக்கிற நாளில் இந்த அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம், ரொம்ப இதுவாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறது, சரியாக படிக்கலையே, சரியாக டேலண்ட் கூட இல்லையே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில், அந்த ஒரு பயம் இருந்ததுங்க எப்போ இதெல்லாம் கடவுளுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் கடவுள் வந்த நாள்லேருந்து ஒரு நாளும் பயந்தது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் தேவன் பார்த்துக்கொள்வார், அவர் என்னை வழிநடத்துவார், எல்லாவற்றையும் அவர் சரி செஞ்சுருவார். He knows what to give me and he will take care of me. அதனால் நான் வந்துட்டு அந்த விசுவாசம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். You have to believe. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், அவர் என்ன சொல்லுவார். ஆனால் நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கணும். அதான் அவர் என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நான் தேவனுடைய வார்த்தையை நான் தேடினாலே மிச்சது எல்லாமே தேவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, நான் அதை நான் பண்ணுறேன். அதே போல் வந்துட்டு எல்லாவற்றையும் தேவன் வந்துட்டு ஸ்லோலி, ஏன்னா நானும் கற்றுக்கணும் இல்லைங்களா? ஒரே வாட்டி the Lord can bless you. It's very easy for the Lord to say, okay, I'm going to bless him today. I'll make him probably the most richest. கடவுள் பண்ணுறதுக்கு he is able to do it. There is nothing that God cannot do. நீங்கள் தானியேலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ஷாசர் கிட்ட எவ்வளோ தைரியமாக பேசுகிறார் பாருங்க. அதே தானியேல் தான் நெபுகட்நேசர் கிட்ட பேசும்போது ஓ கிங் அப்படின்னு தான் பேசுவார். இங்கே வந்த உடனே தானியேல் வந்து ராஜாவுக்கு வந்து வணக்கம் கூட சொல்றது இல்லை. தானியேலுக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்கு பாருங்க, பயமே இல்லை. கொடூரமான ராஜா முன்னாடி நின்னா கூட தானியேலுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. சிங்கமே நின்னாலும் தானியேலுக்கு என்ன இல்லை? பயம். ஏன் பயம் இல்லை? விசுவாசம் இருக்கிறதுனால தான். தேவனுடைய வார்த்தை உங்க உள்ளத்துல இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும் உங்களுக்குள்ள? விசுவாசம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் நமக்குள்ள எப்படி வரும் தெரியுமா? வேதம் சொல்லுது. You know what does the Bible say? How to have faith? By hearing the word of God. Faith comes by hearing of the word of God. And ஒரு வசனம் சொல்லுங்க. ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். என்னன்னாலங்க? கேள்வியினாலே.
அப்படி இருக்குங்களா? ம். இல்லை கரெக்டாக கரெக்ட் படிங்க. ஆதலால் விசுவாசம் ம். கேள்வியினாலே வரும், ம். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஏங்க அது கொஸ்டின் இருக்குங்க. So then இங்க faith comes by hearing. கேட்கறதுனால வரும். Hearing what? Hearing the word of God. அதான் தமிழ்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம், சில விஷயம் வந்துட்டு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கு பாருங்க. ஆனா நீங்க ஹீப்ரூ பைபிள் இல்ல நீங்க எந்த இங்கிலீஷ் பைபிள்னா எடுத்து பாருங்க, கேட்கறதுனால தான் வரணும் இருக்காங்க. So faith comes by hearing. Hearing what? Hearing the word of God. Consequently. எப்படின்னா பால் என்னன்றாரு, எப்பொழுதும் always. Consequently, faith comes by hearing the word of God. So we are not hearing the word of God, then you definitely are not having faith. It will be, உங்களுடைய விசுவாசம் வந்துட்டு என்ன ஆகும்னா, it will start breaking apart. உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகுங்க, it will start to break apart. அது வந்துட்டு உடைஞ்சு போகும். உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகுங்க, நீ தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு தியானிக்காம விட்டீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் வந்துட்டு உடைஞ்சிட்டே வரும். அப்புறமா அது அப்படியே ஒரு சில நாட்களில் வந்துட்டு அது ஃபுல்லாகவே உடைஞ்சிடும். இந்த இஸ்ரவேல் மக்கள் போல பாருங்க, அவங்களுடைய விசுவாசமே இல்லை. தேவன் ஏசப்பா சொல்றது ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ கூட இன்னொரு காரியம் இதே சாப்டர்ல சொல்வாரு. லெட்ஸ் கோ பேக் டு ஜான். Okay. ஓகே 45 படிங்க ஆண்டி. இப்போ 44 நம்ம படிச்சோம்ல, நோ மேன் கேன் கம் டு மீ எக்ஸப்ட் த ஃபாதர் விச் ஹத் சென்ட் மீ ட்ரா ஹிம். 44 படித்தோம். அண்ட் ஐ வில் ரைஸ் ஹிம் அப் அட் த லாஸ்ட் டே. 45வது வசனம் கூட படிக்கணும். 44 படிச்சுட்டு 45 படிக்கணும். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவின் இடத்திலே கொள்ளுகின்றவன் எவனும் என்னிடத்தில் வருகின்றான். So every man that therefore that hath heard and hath learned of the Father. பிதாவை குறித்து கத்துக்கின்ற நாங்கள் பிதாவிலிருந்து பிதா பேசுகிறத கேட்ட ஜனங்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல? ஏசப்பா சொல்றாரு, every man who has heard from the Father and was learned about the Father will come to me. நீங்க வேதத்தை தியானிக்கிறதா பிதா கிட்ட கேட்குறீங்க. ஸோ நீங்க வந்துட்டு வேதத்தை தியானிக்கிறது தான் பிதாவை குறித்து அறிஞ்சிக்கிற ஒரு காரியம். வேதத்தை வாசிக்காம பிதா எப்படி உங்களுக்கு அறிஞ்சிக்க முடியும்? ஸோ ஏசப்பா ரொம்ப திட்டவட்டமாக சொல்றாரு, if you have heard from the Father and if you have learned about the Father, then you will come to me. All those who have learned about the Father will come to me. அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஸோ அப்புறமா என்ன சொல்றாருங்க ஏசப்பா? Then he says that
It's not that any man has seen God. நீங்க தேவனை பார்த்து தேவன்கிட்ட இருந்து கண்ணில் பார்த்து கேட்டு அந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல. இந்த இடத்துல ஏசப்பா எதை குறிக்கிறாருங்க? Meditating on the word of God, meditating on what is created. ஸோ வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குங்க. ஏன் சில பேர் ஏசப்பா கிட்ட வரல, ஏன் தேவன் வந்துட்டு அழிச்சு இஸ்ரவேல் மக்கள் புரிஞ்சுக்கணும், அது காரணம் இருக்குங்க. தீர்க்கதரிசி சொன்னது போல everybody has been preached. தீர்க்கதரிசி எப்போதும் வந்துட்டு they have been preaching everybody, preaching to all these Israelites. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துட்டு தீர்க்கதரிசிகள் பிரசங்கிட்டே இருந்தாங்க. But they have not heard from the Father. நம்ம பாஸ்டர் கேட்குறதே கேட்டுங்கிறோங்க, ஆனால் டைரக்டாக நீ ஃபாதர் கிட்ட இருந்து have you heard the voice of God on your own? Have you ever? Then all those who hear from the Father, learned about the Father, will come to me. இல்லைங்களா? நம்ம பாஸ்டர் சொல்றது வந்துட்டு நல்லதுங்க, கண்டிப்பாக கேட்டாகணும். But what about your personal time with the Father? Have you heard from the Father directly? That's very important. நீங்கள் அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். I want to hear it from you, Lord. Teach me, Lord. And what is the Lord telling? If you call me, I will reveal great things to you, mysteries which you cannot reach. So amazing. So நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, that God is in control. We are இந்த பூமி வந்துட்டு நம்ம இந்த வாழ்ற இந்த உலகம் என்னன்னா தேவனுடைய உலகம். இந்த உலகம் யாருக்கு சொந்தங்க? தேவனுக்கு சொந்தம். தேவனுக்கு தெரியாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா இட் ஆல் பிலாங்ஸ் டு த லார்ட். இப்போ பாருங்க, நம்ம இந்த கை ஃபங்க்ஷன் ஆகுது, கால் எவ்வளோ வேலை செய்யுது, என்னுடைய நாவு எவ்வளோ வேலை செய்யுது, என்னுடைய கண்ணு எவ்வளோ வேலை செய்யுது. ஆனால் இந்த வேலைக்கெல்லாம் காரணம் யாருங்க? உங்களுடைய மூளை. இல்லைங்களா? You work so much with your hands, you walk so much with your legs, you speak so much with your eyes, with your mouth, and you see so many things. And what is helping you to do all of these things is the brains. ஆனால் அந்த பிரெயின்ஸை வந்துட்டு உங்களால் மூளையை உங்களால் பார்க்க முடியாது. You can't even see that. It is hidden inside your head. இல்லைங்களா? It's hidden inside of your head and it does everything in your body. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்துட்டு தேவன் வந்துட்டு he is hidden. You can't see him, but he is controlling everything. Chapter 6ல வந்துட்டு ஏசப்பா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா இதுதான். God is sovereign. This world that we are living in belongs to him and he is in charge. So அப்போ நம்ம பயந்து தான் நடக்கணும். அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கும். நம்ம பேசுகிற பேச்சு, நீங்கள் இந்த யோவான் சொல்கிறாரு இல்லைங்களா, கிரியை இல்லாத விசுவாசம். அவர் கிரியை இல்லாத விசுவாசம் நெக்ஸ்ட் சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா என்ன பேசுவார்னா, நாவை குறித்து தான் பேசுவார். நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த உடம்புல, ஆனால் இந்த முழு சரீரத்தை வந்துட்டு நெருப்பில் போட்டுருக்கலாம். அப்போது இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் யோவான் சொல்லுவாங்க, ஜான் சொல்லுவார். அது என்னன்னா, இந்த நாக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய முழு சரீரமும் வந்துட்டு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சே இருக்கணும். If you can control your tongue, you can control your whole body. அதுக்கு நிறைய explanation கொடுப்பார். ஒன்று என்னன்னா, he will give the example of the radar. இவ்வளோ பெரிய போட்டில் வந்துட்டு அந்த ஒரு ரடார் இருந்தால் அது திருப்பினா போதும், the entire boat turns. So a man who controls his tongue is doing fantastic. Chapter 3. அது ஒரு வாசத்தை படிச்சிடலாமா? James chapter 3.
chapter 2, chapter 3 verse 2 பண்ணுங்க. James chapter 2. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். For many things we offend all. If any man offend not in word. உன்னுடைய பேச்சில் நீ சரியா இருந்தீங்கன்னா any man offend not in word, the same is a perfect man. தமிழ்ல படிங்க ஆண்டி. 2:2. ஏனெனில் பொன் மோதிரமும் இல்ல சாரி 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகின்றோம். ஒருவன் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கின்றான். ஆமாங்க, திரும்ப படிங்க. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகின்றோம். ஒருவன் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கின்றான். So, a man who is able to control his tongue is a perfect man. A man who is able to tame his tongue. And if he is able to be careful with his words, he's a perfect man. He's a perfect man. And his whole body is under his control. And then he gives one example of the horse. ஒரு குதிரைக்கு வந்துட்டு they'll put that bit in its mouth. So அதை நீங்க அது புடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த பக்கம் திரும்பணும் நீங்க இழுக்கிறீங்களோ அது திரும்புமா. The whole body turns when you just pull that thing, that bit that is inside the horse's mouth. கடிவாளம். கடிவாளம். So அதை நீங்க புடிச்சு இழுத்தீங்கன்னா the whole body turns. Powerful horse. So power எங்க இருக்குங்களா? உங்களுடைய நாவுல இருக்குங்க. உங்களுடைய நாவை நீங்க கண்ட்ரோல் செஞ்சீங்கன்னா you can control the entire body. The Bible says you will give account to every single word that you speak. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ என்ன பண்ணுவியா? கணக்கு கொடுக்கணுமா? நீ பேசுற உங்களுடைய நாவுல வந்துட்டு வல்லமே இருக்கு. You can give life through your tongue. உங்களுடைய நாவுனால நீங்க என்ன கொடுக்கலாமா? ஜீவனை கொடுக்கலாம். உங்களுடைய நாவுனால மரணத்தையும் கொண்டு வரலாமா? So a man who can control his tongue is a perfect man. Stronger than ever. You could say that. So அதுக்கப்புறம் அதே நாவால தேவனை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? பிளஸ் பண்றோமா? அதே நாவால வந்து மத்தவங்களை வந்துட்டு சபிக்கிறோமா? ஜேம்ஸ் சொல்றாரு that should not be there with us. அதே நாவால தான் நம்ம தேவனை துதிக்கிறோம் இல்லைங்களா? அதே நாவால வந்துட்டு நம்ம யாரையும் சபிக்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாது அப்படின்னு ஜேம்ஸ் வந்துட்டு இந்த சாப்டர்ல நமக்கு ரிமைண்டிங் us. ஏன்னா நம்ம யாருன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஸோ கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். தேவனை நீங்க நம்புறீங்களோ அது வந்து நல்லது. ஆனா அது உங்களுக்கு செயலையும் நீங்க வந்துட்டு காமிக்கணும். You hear the word and you also keep the word. You follow the word. You obey the word. And it starts with your tongue. Most people's life is destroyed because of their own tongue. Bible says most people's lives are destroyed because of their own tongue. The Lord is carefully watching what you speak. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா more is expected from those who know more. From those whom more is given,
more is expected. அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கிட்ட என்ன 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 பண்ணுவாங்களா, அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காரு தேவன். அதனால அவருடைய எதிர்பார்ப்பு என்னமா இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில வந்துட்டு அதை வந்துட்டு அவர் கவனிப்பார். நம்ம உஷாராக பேசணும். தென் எவ்ரிதிங் எல்ஸ் we will be able to change. இந்த வார்த்தை நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு சரி செஞ்சுப்போம். மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நாவு தான். இந்த நாவுனால முக்காவாசி டைம் தேவையில்லாத தான் பேசுவோம். அண்ட் பைபிள் சொல்றது என்ன தெரியுங்களா, சொல்லி பைபிள் அதிகமா இருக்கிற வார்த்தை அதிகமா இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா, பாவம் கண்டிப்பா இருக்குமா. வார்த்தைகள் அதிகமா இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா, பாவம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால அதிகமா பேசுறது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். நம்ம எவ்வளோ கம்மியா பேசுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு சேஃப். இப்போ 4-5 பேர் பழைய ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பசங்கெல்லாம் 4-5 பேர் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டா ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப பேசணும்னு தோணும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு தவறுதலாக ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நீங்கள் உஷாராக கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது வந்துட்டு நல்லது தான் இல்லைங்களா. ஸோ we will close with that. We'll close for the day unless somebody has anything to, any questions. I'm sure there's no questions. ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா? I told you, 99% interpretation is that is Antichrist only. They'll say the white horse is Antichrist basically, but it's not. We can confirm it through all the other prophecies, no? வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்குதுன்னா தேவன் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு க்ளூஸ் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாருங்க. நீங்கள் அந்த க்ளூஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளில் தேடாமல் மற்ற புக்கை தேடிட்டு இருப்பாங்க. வேறு யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை வேறு எந்த புக்கில் அது ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு தேட போயிடுவாங்க. ஹிஸ்ட்ரி புக்கில் ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு தேட போயிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. நம்ம வேதத்தில் இருக்கிற பதிலுக்கு கேள்வி வந்துட்டு வேதத்தில் இருக்க கேள்விக்கு வந்துட்டு வேதத்திலே தான் பதிலும் தேடணும் சரிங்களா. மற்ற புக்கை வந்துட்டு நம்ம ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் வந்துட்டு நீங்கள் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புரியலன்னா வேதத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியும் நீங்கள் ஓகே இப்போ நான் ராஜ்யம்னா நான் எந்த ராஜ்யம் நான் தேடணும்னா ஹிஸ்ட்ரி தான் நான் படிக்கணும். So every believer actually should be a historian also, a very good historian. இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட், நான் நிறைய ஹிஸ்டோரியன்ஸை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு வெரி குட் ஹிஸ்டோரியன்ஸ், they will know very well, ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஹிஸ்ட்ரியுடைய டைம் லைன் கூடன்னு கேட்டால் தெரியாது. சரி இப்போது பாபிலோன் வந்துச்சுல்ல, எப்போ எந்த காலத்தில் வந்துச்சுன்னா டேட்டு கொடுப்பாங்க. ஆனால் டேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 600 BC வந்துச்சு, 400 BC வந்துச்சு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் தான் வந்துச்சு, செகண்ட் அசிரியா தான் வந்துச்சு, தேர்டு பேபிலோன் வந்துச்சு. அந்த டைம் லைன் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்னா பைபிளில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பட் த அதர் ஹிஸ்டோரியன்ஸ் தே டோன்ட் நோ த டைம் லைன். ஸோ நமக்கும் டைம் லைன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக தெரியணும். இவ்வளோ க்ளூ கொடுத்துருக்கு பைபிளில். ஸோ நீங்கள் பைபிள் நீங்கள் தினமும் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதை நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், புரியவே மாட்டேங்குது வார்த்தைகள். சின்ன போஸ்ட்டுக்கு எந்த கலரை பார்த்த உடனே ஞாபகம் வரணுமோ அதுக்கு ஒரு ஐலர் கனெக்ஷன் ஞாபகம் வரும்.
ஆமா தாத்தா. ஆண்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நானே தம்பி இல்ல சில நேம் வந்து பார்த்துனே ஞாபகம் இல்ல வரும். அது கா actually அக்கல அங்க அது வந்துட்டு அந்த வசனத்தை ஆண்டி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். தலைக்குள்ளேயே போகாதுங்க. ஆனா நீங்க அது வார்த்தையே இப்போ பாருங்க கேள்வி அதாவது கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல கேரிங்க இத வந்து தமிழ்ல கேள்வி ஐயோ தமிழ் ரொம்ப ஓ, மோசம். அதுதான் ரொம்ப என்ன தமிழ் ரொம்ப கஷ்டம். அதுதான் அது இப்போ தமிழ் படிச்சுக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சிடும். பட் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. கன்னடா படிச்சுக்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. கன்னடா பைபிள் படிச்சா இன்னும் கஷ்டம். கன்னடா வேர்ட்ஸும் இன்னும் கஷ்டம். அப்படிங்களா? எப்படின்னாப்பா இப்போ கன்னடா வேர்ட்ஸ் அப்போ பழைய கன்னடா இப்போ நம்ம அட்சன் மெமோரியல் சர்ச் போயிருந்தா கன்னடா நம்மளுக்கு ஈஸியா ஆயிட்டு. ஏன்னா அங்க கன்னடா ஸ்பீச் கொடுக்குறாங்க. பைபிள்ல பார்த்தா அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்.